அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப், அந்த புக்கோட 8th ரூலான பி த காக்ரோச், நாமளும் கரப்பான் பூச்சி மாதிரி இருக்கணும், அதை தான் சொல்ல வராங்க ஆத்தர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய ஒரு பயாலஜிஸ்டான சார்லஸ் டார்வின் அவங்க சொல்லியிருக்காங்க, கரப்பான் பூச்சி இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்டான பூச்சி கிடையாது, இன்டெலிஜென்ட்டான பூச்சியும் கிடையாது. ஆனால் அது எல்லா சிச்சுவேஷனையும் அடாப்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கு. அதனால தான் இவ்வளோ வருஷ காலகட்டங்கள்லேயும் அது கடந்து வாழ்ந்துட்டுருக்கு. என்ன வெதராக இருந்தாலும், என்ன கண்டிஷனாக இருந்தாலும் அது வாழ்ந்துட்டுருக்கு. இதனால தான் நம்மளுடைய ஆதரவு சொல்ல வராங்க, நாமளும் எல்லா சிச்சுவேஷனையும் அடாப்ட் பண்ணணும், கரப்பான் பூச்சி மாதிரி வாழணும். அதுக்கு அவர் எக்ஸாம்பிளாக சொல்ல வராரு. ஏன்னா அவர் ஐஐடியில் படித்து அப்புறம் ஐஎம்எல் படிச்சுட்டு அவருக்கு பேங்கில் வேலை கிடைக்குது, கார்ப்பரேட் பேங்கில். அவர் சைனா போகிறாரு. சைனா போய் அங்கே உள்ள சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணி அவர் வாழ்கிறாரு. ஏன்னா அங்கே நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு இவரும் இப்படி தேடி இருக்காரு, நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே இருக்குது தேடி சாப்பிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு பண்ணார்னா, நாம் ஏன் கரப்பான் பூச்சி மாதிரி அடாப்ட் பண்ணி வாழக்கூடாது, அந்த சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்டும் பண்ணணும், அடாப்ட் பண்ணணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து சைனா போகிறோம், அப்போ அங்கே உள்ள ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் நாம் அந்த ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆனால் தான் அங்கே நம்ம சர்வே ஆக முடியும். சர்வே ஆகணும்னா அடாப்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ 3 வேளை நம்ம இந்தியன் ஃபுட் சாப்பிட்றோன்னா அட்லீஸ்ட் ஒரு வேளை இந்தியன் ஃபுட், 2 வேளை சைனீஸ் ஃபுட், அந்த மாதிரி அடாப்ட் ஆகி அவர் தன்னுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வேலையில் பெரிய நாட்டம் இல்லை. ஒரு 10 வருஷத்து மேலே வேலை பார்த்துட்டாரு, அதில் பெரிய நாட்டம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு என்ன தோணுதுன்னா, ரைட்டிங்கில் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, பேங்க்லேயே வேலை பார்த்துட்டு அட் த சேம் டைமில் அவர் புக்கும் ரைட் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய ரைட் பண்ணி புக்கு 2 வருஷமாக ஒரு புக்கை ரைட் பண்ணி முடித்து நிறைய பப்ளிஷர்ஸ்கிட்ட போயிருக்காரு. அப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட அவரை 10 பப்ளிஷர்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்கள்ட்ட புக்கை படிக்க கொடுத்துருக்காரு. அவங்க நிறைய சஜஷன் கொடுத்துருக்குங்க. நீங்கள் ஃபன்னி ஆட்டு, பட் அதில் நல்ல சாலிடான கிரிப்பிங் ஆட்டும் ரைட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப அந்த சிச்சுவேஷனுக்கு இவர் ஃபஸ்ட்டு 10 கம்பெனி ரிஜெக்ட் பண்ணோன்னே வேறு என்ன சொல்லியிருக்காரு, நான் ஒரு ஐஐடி ஹோல்டர், நான் ஐஎம்எம் ஹோல்டர், என்ன இப்போ ரிஜெக்ட் பண்ணிடுறானுங்க, இவனுங்க எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கலாம் அப்படியெல்லாம் நினச்சிருக்காரு. பட் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம அப்போ அப்ளை பண்ண அதே சிச்சுவேஷனை இப்போ அப்ளை பண்ணி திரும்பி அந்த சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணி கரண்ட் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி புக்கை ரொம்ப ஃபன்னியாட்டும் ரொம்ப கிரிப்பிங்காகவும் எழுதி மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரைட்டராக இருக்கார். அவர் தான் சேத்தன் பகத். இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரைட்டர்னால் அவர் தான் சேத்தன் பகத். அவங்க அதுதான் விராஜுன்னு சொல்ல வர, நீயும் சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணி வாழ கற்றுக்கோ, நல்ல ஒரு வாழ்க்கை நிலைமை அடையலாம். நாளைக்கு நம்ம 9th பார்ட் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.